அன்பானவர்களே, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். ஏறக்குறைய 1 வருட காலமாக தண்ணீரில் நடுவில் இருந்த அவன் மேல் கர்த்தருடைய அன்பும் கரிசனையும் வெளிப்பட்டது. அவன் நிமித்தம் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களை மாத்திரமல்ல, அவன் குடும்பங்களையும் நினைத்தருளி காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது. அவர்களை குடும்பமாக வெளியே கொண்டு வந்து நோவா நிமித்தம் அவர்கள் பலுகி பெருகி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். உன்னுடைய அன்பின் பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதி நிறைந்த தேவன் அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாலோ? மறந்தாலும் நீ ஆராதிக்கிற இயேசு உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. அவருடைய உள்ளங்கையிலே உன்னை கர்த்தர் வரைந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை சுற்றி பலவிதமான போராட்டங்கள் சூழ்ந்திருக்கலாம். தண்ணீரில் தத்தளிப்பது போல உன் வாழ்க்கை காணப்படலாம். சோர்ந்து விடாதே. கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியின் காற்று உன்மேல் வீசத் தொடங்கிவிட்டது. இனி அந்த தடைகள், இடையூறுகள் எல்லாம் வற்றி போகத்தான் வேண்டும். அது மாறி போகத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில உன் மூலமாக உன் குடும்பத்தையும் உன்னுடைய சொந்த பந்தங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்து எல்லா தடைகளை உடைத்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். சோர்ந்து விடாதிருங்கள். தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள். நோவாவை நினைத்தருளின கர்த்தர் அவன் குடும்பத்தை ரட்சித்தார். ஆபிரகாமை நினைத்தருளின கர்த்தர் அவருடைய சகோதரனை காப்பாற்றினார். அன்னாலை நினைத்தருளின கர்த்தர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை இன்னைக்கு நினைத்தருளி இருக்கிறார். உன் குடும்பத்தை ரட்சிப்பார். உன் சகோதரனை ஆசீர்வதிப்பார். உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். உன்னை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் அற்புதமாயிருக்கும், ஆச்சரியமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென்.